அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. லட்சுமி யோகம், இந்த யோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. லட்சுமி யோகம், லட்சுமி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய மனைவி. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். செல்வத்துக்கு அதிபதியான ஒரு கடவுள் லட்சுமி தாயார்னு சொல்லுவோம். அதனால தான் திருப்பதியில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. முதல்ல லட்சுமி தாயாரை சந்திச்சுட்டு அப்புறம் தான் திருப்பதி போகணும்னு ஒரு அமைப்பு. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருமாளை பார்த்துட்டு லட்சுமி தாயாரை பார்க்காம வீட்டுக்கு வரக்கூடாது, ஏன்னா லட்சுமி தாயாரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு செல்வம் சேரும் அப்படிங்கிற மாதிரி 2 வேறு கருத்து இருக்குது. ஓகேங்களா? ஆனால் போனோடனே லட்சுமியை பார்த்துட்டு பெருமாளை பார்க்குறது தான் சிறப்பு அப்படின்னு பல பேர் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். அப்படிப்பட்ட லட்சுமி பார்த்திங்கன்னா பணத்துக்கு அதிபதி. பணம், இந்த நகை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லட்சுமியோடைய அமைப்பில் இருக்குது. அந்த கடவுளுடைய பேர்லேயே ஒரு யோகம் இருக்குது. அந்த லட்சுமி யோகம்னா என்ன, இந்த லட்சுமி யோகம் எப்படி செயல்படுது, இந்த லட்சுமி யோகம் எங்கே இருந்தால் செயல்படும், அந்த லட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முழு விளக்கமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே லட்சுமி யோகத்தை பற்றி நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது அதாவது முடிஞ்சவங்க அதை போய் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஓகே, புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்துட்டு அந்த லைக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது லட்சுமி யோகம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. லட்சுமினா நல்லா கவனிச்சுக்கோங்க, தனத்தை கொடுக்கக்கூடியவங்க, செல்வத்தை கொடுக்கக்கூடியவங்க, ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியவங்க, இவங்க தான் லட்சுமின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அதற்குரிய காரக கிரகம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன், நீங்கள் பிறந்த ஜாதகம் எந்த லக்னமாக வேணாலும் இருங்க, எந்த ராசியாக வேணாலும் இருங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில், நல்லா கவனிங்க, உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் போய் அமர்ந்திருந்தால், அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த அந்த 9ஆம் வீட்டின் அதிபதி வலிமை பெற்று, அந்த ஒரு சுக்கிரன் அமர்ந்த வீட்டின் அதிபதி அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக, ராஜயோகாதிபதியாக அமரும்போது இந்த சுக்கிரனுடைய லட்சுமி யோகம் 100% மிக சிறப்பான ஒரு யோக பலனை தருது அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, இப்போது இந்த 12 லக்னங்களுக்குமே எந்த லக்னங்களுக்கு அந்த லட்சுமி யோகம் அதிகமாக வேலை செய்யுங்கிறது ஒரு அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் பார்த்திங்கன்னா மேச லக்னம். மேச லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்வது லட்சுமி யோகம். 9ஆம் இடம் இங்கே தனுசு வீட்டில் அமருது. அப்போ தனுசு வீட்டில் சுக்கிரன் அமரும் போது அந்த தனுசுக்கு வீடு கொடுத்த குரு அந்த வீட்டில் ஆட்சி அடையாமல் பக்கத்தில் லக்னத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுவது இந்த லட்சுமி யோகத்தை அதிகப்படுத்தும். ஓகேங்களா? அதே மாதிரி அவருக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகங்களும் இந்த மேச லக்னத்துக்கு நட்பு லக்னம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ஆம் அதிபதியுடைய நட்சத்திரமாக இருந்தால் சிறப்பு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தனுசுல சுக்கிரன் இருக்கும்போது ஒன்று கேதுவோடைய நட்சத்திரம், கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதை பொறுத்து இந்த லட்சுமி யோகத்தினுடைய அளவு கூடும் அல்லது குறையும். 2வது ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், அவர் இந்த லக்னத்துக்கு 2, 7ஆம் அதிபதி, அந்த அமைப்பில் பரவாயில்ல, அது பகையெல்லாம் கிடையாது, அந்த அமைப்பில் ஒரு நல்ல யோகத்தை தரும். உத்திராட நட்சத்திரத்தில் மட்டும், உத்திராடம் 1ஆம் பாகத்தில் சுக்கிரன் நின்று அந்த லட்சுமி யோகம் அமைஞ்சிச்சுன்னா இது அபாரமாக வேலை செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு வந்துடுவோம். சிம்ம லக்னத்துக்கு லட்சுமி யோகம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். இந்த லட்சுமி யோகம் மிகப்பெரிய ஒரு யோகம். பொண்ணு பொருள் சேர்றது, ஆடை ஆபரணம் செய்கிறது, வாகனங்கள் செய்கிறது, மனைவியால் யோகம் அடைகிறது, பெண் குழந்தைகளால் யோகம் அடைகிறது, பெண்களால் மிகப்பெரிய கௌரவம், அந்தஸ்து, அதிகாரம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த லட்சுமி யோகம் கொடுக்கும். 5ஆம் இடம், இப்போது மேச லக்னத்துக்கு அப்புறம் சிம்ம லக்னத்துக்கு வந்துட்டோம். சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு மேசம். அந்த மேசத்தில் சுக்கிரன் இருந்து அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அந்த வீட்டில் ஆட்சி அடையாமல் விருச்சிகத்திலேயோ அல்லது உச்சம் அடைஞ்சால்
இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக தரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சுக்கிரன் மட்டும் இருக்கணும். சுக்கிரனோட வேற எந்த கிரகமும் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஓகே, 2வது பாயிண்ட். 3வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 9ஆம் இடமான சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தாலும் லட்சுமி யோகம் தான். ஆனால் இந்த முன்னாடி சொன்ன இந்த 2 வீட்டுக்கும் அந்த தனுசு அது மேசத்துக்கு 9ஆம் இடத்துல இருப்பது ஒரு வகை யோகம். அங்கே வந்து ஒரு சமபலத்தில் இருப்பார். அதே மாதிரி இப்போ சிம்மத்துக்கு 9ஆம் இடம் சொல்ற அந்த வீட்லேயும் சமபலத்தில் தான் இருப்பார். 3வதா தனுசுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கும்போது அங்கே பகையாக இருப்பார். சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தாக்கு பிடிப்பார். எங்கேயும் இந்த லட்சுமி யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி அவர் தான், சுக்கிரன் தான். அப்போ அவரே போய் அங்கே 9ஆம் இடத்துல இருக்கும்போது இது பாதகஸ்தானம் இல்லையா? அப்போ பெண்களால் ஒரு அவப்பேறு, ஒரு அவமானம், ஒரு கெட்ட பேர் இதெல்லாம் சந்திச்சு பெண்களால் நமக்கு நிறைய செலவினங்கள் கொடுத்து அதன் பிறகு பெண்களால், மனைவியால், அத்தையால், இவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் வரும். எடுத்தோடனே தரமாட்டார். ஏன்னா அவருக்கு அது பாதகமான வீடு. ஓகேங்களா? அதே நேரத்தில் அவருக்கு நட்பு வீடும் கூட. அந்த இடத்துல இருக்கும்போது அவர் நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக செய்வார். கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அந்த லட்சுமி யோகத்தை தருவார். அப்போ இந்த அமைப்பில் இருக்கும்போதும் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். ஏன்னா அவர் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கன்னி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி. அப்படி இருக்கும்போது அந்த அமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி முன்னாடி சொன்ன ரிஷப லக்னத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லக்னாதிபதிங்கிற அமைப்புல அவர் நல்ல பலன்களை செய்வார். இப்போ கன்னி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். மனைவி சம்பாதிக்குங்க. பெரும்பாலான கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்துல மனைவி சம்பாதிக்கிறவங்க தான் வேலைக்குங்க. அவங்க தான் ஒய்ஃபாக வருவாங்க. மனைவி வந்து வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிப்பாங்க. கணவர் பெண் ஜாதகமாக இருந்தால் கணவர் வந்து நல்ல ஒரு சம்பாதியத்தை இருக்கிறவராக இருப்பார். அவருடைய சொல் செயல்லாம் கரெக்டாக நல்லா அழகாக அருமையாக இருக்கும். சரி, 3வது லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு கன்னி வீடு. கன்னி வீட்டில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, பகை கிரகங்களோட அவர் சேராமல் இருக்கும்போது இதுவும் லட்சுமி யோகம் கண்டிப்பாக இங்கேயும் வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்க. இந்த இடத்துல நீசமாக இருந்தாலும் அவர் எந்த அமைப்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த வீடு கொடுத்த கிரகம், நட்சத்திரம் கொடுத்த கிரகம் வலு பெறும்போது அங்கே நீச்சம்ங்கிறது மறந்துடும். ஒரு பாதிப்பை கொடுத்து அதன் பிறகு யோகத்தை நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய லட்சுமியும் கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல கும்பத்தில் இருப்பார். இந்த லட்சுமி யோகமும் மிதுன லக்னக்காரங்களுக்கு அப்பாரமான ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. புரியுதுங்களா? சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம். அப்போ அந்த மிதுனத்தில் அவர் ரொம்ப நட்பு வலிமையோடு இருக்கும்போது நல்ல பலமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே ஒரு நல்ல யோக பலன்களை லட்சுமி யோகத்தை மிக சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக தருவார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்திர லக்கணம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பாதகம் செய்யும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அந்த அமைப்பில் அவர் 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றாலும் முதலில் சில பல சோதனைகள்லாம் பெண்களால் வரும். நமக்கு ஒத்துப்போகாத ஒரு தன்மை தரும். அதன் பிறகு பிற்பகுதியில் நல்ல ஒரு யோக அமைப்புகளை தரும். இதெல்லாம் சுக்கரனுடைய திசையில் நடக்கும் போது மட்டும்தான் அந்த லட்சுமி யோகம் தரும். உங்களுக்கு சுக்கர திசை வரலன்னா அந்த லட்சுமி யோகம் முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியாதுங்கிறது வீடியோவுடைய இடையில சொல்கிறேன். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம என்ன விஷயம் சொல்கிறோமோ இந்த சொன்ன விஷயத்த சரியாக கவனிக்காமலே மறுபடியும் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. சரி, கும்பலக்கணத்தை பார்த்தாச்சு. அதன் பிறகு பாருங்கள், இப்போ கடகலக்கணம். இந்த கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். 9ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். லக்னாதிபதி கொஞ்சம் பகை இருந்த போதிலும் இது லட்சுமி யோகம் நல்ல வேலை செய்யும் கடகலக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது மிகப்பெரிய ஒரு அமைப்பாக தரும். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடக வீடே வரும். அப்போ கடக வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அந்த அளவு லட்சுமி யோகம் பெரிய அளவில் வேலை செய்யாது. ஏதோ ஆவரேஜாக இந்த லட்சுமி யோகம் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே உண்டு. சரி, கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிரன் விருச்சிகத்தில் இருப்பார். இந்த வீடுகளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சம பலத்தில் தான் இருப்பார். ஆனால் இங்கேயும் ஒரு ஆவரேஜான ஒரு பலனை வந்து கண்டிப்பாக தருவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நண்பர்களே, இந்த சுக்கிரன் நல்லா கவனிங்க.
இப்போ 12 லக்னங்களுக்கும் சுக்கிரன் லட்சுமி யோகம் எப்படி செயல்படுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த 12 லக்னங்களுக்குமே சுக்கிரன் இப்போ நம்ம சொன்ன பலனோட அப்படியே வச்சுக்கிட்டு இந்த சுக்கிரனுக்கு 6, 7, 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால், நல்லா கவனிங்க, சந்திர அதியோகத்துல சுக்கிரன் இருந்தால் இது மிகப்பெரிய முதல் தரமான ராஜயோகத்தை, லட்சுமி யோகத்தை கண்டிப்பாக தரும். மிகப்பெரிய ஒரு ராஜாங்கத்தை கண்டிப்பாக இந்த சுக்கிரன் தருவார். அப்படியே சுகவாசியாக இருக்கலாம், எந்த நகத்துல அழுக்குப்படாமல் சாப்பிடலாம். அதை சுற்றி எப்போவுமே பெண்களால் ஒரு ஆதாயம் உண்டு, பெண்கள் அவரை சுற்றி இருந்து கொண்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய விஷயம் சொல்லலாம். சுக்கிரன் வக்ரம் அடையக்கூடாது, ராகு கேதுவோட இணையக்கூடாது, குறிப்பாக ராகுவோட இணையக்கூடாது, சனி செவ்வாயோட இணையக்கூடாது, அஸ்தங்கம் அடையக்கூடாது, வக்ரம் அடையக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக இங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன், லட்சுமி யோகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா சுக்கிரன் தான் பணம். ஒருத்தங்க பணத்தை சம்பாதிக்கணும்னு சுக்கிரன் வேணும், செலவு பண்ணணும்னா சுக்கிரன் வேணும், வாகனம் வாங்கணும்னா சுக்கிரன் வேணும், இந்த வாகன சுகத்தை அனுபவிக்கணும்னா அது சுக்கிரன் வேணும், தாம்பத்தியத்துக்கு சுக்கிரன் வேணும், அந்த தாம்பத்திய சுகத்தை வந்து ஒரு நீண்ட தூரத்தில் அனுபவிக்கணும்னா அதுக்கு சுக்கிரனுடைய தயவு வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெண் குழந்தைகள் வேணும். நம்மளுடைய இந்த பெண் குழந்தைகளால் நமக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம், புகழ், அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கிடைக்கணும், அதுக்கும் நம்மளுடைய சுக்கிரன் வந்து வேணும். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும், ஆடம்பரமான வசதி வாய்ப்பான வீடு வேணும். அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு அந்த சுக்கிரன் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல லட்சுமி யோகத்தோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தந்த இப்போ நட்பு வலுவில் சுக்கிரனை சொல்லியிருக்கேன், ஆட்சி வலுவில் சொல்லியிருக்கேன், உச்ச வலுவில் சொல்லியிருக்கேன், சமம் வலுவில் சொல்லியிருக்கேன், பகை வலுவில் சொல்லியிருக்கேன். இப்படி எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி அந்த யோகத்துக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக அந்த சுக்கிரன் வந்து பெண்களாலும், மனைவியாலும், அத்தையாலும், பெண் குழந்தைகளாலும், ஒரு மாமியாராலையும் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக தருவார். அந்தந்த ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியின் வலுவிற்கேற்ப தருவார் என்று கூறி அழகான இந்த வீடியோ பதிவை கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.